சரியை, கிரியை, ஞானம், யோகம் 4 முறை தான். இந்த 4 முறையில் தான் இறைவனை வழிபட முடியும். சரியை என்பது பக்தி, கிரியை என்பது நம்முடைய மூச்சை அடக்கி இருக்கும் வாழ்வியல் முறை, ஞானம் என்பது ஞான வழிபாடு, யோகம் என்பது யோக வழிபாடு. இன்னைக்கு யோகாலாம் சொல்றாங்கல்ல, யோக வழிபாடு. ஒவ்வொரு மதமும் இந்த 4 மதத்துல தான் அடங்கும். ஒன்று இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சிலது ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு சொல் இல்ல, சூஃபிசம்ல இருக்கு பக்திங்கிற ஒரு கான்செப்ட். ஒட்டுமொத்தமா இஸ்லாம் பார்த்தா சரணாகதி தான், பக்திக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. யூ சப்மிட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான், யூ ஒபே. ஆனா சரியை அப்படி இல்லை. சரியை கொஞ்சம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்றீங்க? என்னென்ன பண்றோம்ல, இது பக்தி. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார, அவரு கிரிக்கெட் ஆடுறாரு, அவர் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு, எப்படி வேணா அவனா. கிருஷ்ணன் சின்ன குழந்தை, இளைஞன், முதியவன், குரு. இது பக்தியால வர்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை ஒன்று கலந்து உணர்வது இருக்குல்ல, அந்த ஒன்று கலந்து உணர்ந்து அவனோடு கொஞ்சி விளையாடுவது, அவனோடே கிடப்பது, அவனையே அணைத்துக் கொள்வது, இது எல்லாம் பக்தியினுடைய உன்னதம்.